ஓக சினிமா நேயர்களுக்கு வணக்கம். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எப்போவுமே வழக்கமாக தமிழ் சினிமாவில் வந்து பொங்கல் அன்னைக்கு தான் படங்கள் ரிலீஸ் ஆகும். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் இவங்க சினிமாவில் அடிச்சிட்டு இருந்த முன்னணியில் இருந்த காலங்களில் பொங்கல் அன்னைக்கு படம் வரும். அதுதான் ஒரு சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் ரசிகர்களுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய சினிமாவில் இன்றைக்கி என்ன ஆகி போச்சுனாக்க, பொங்கலுக்கு முன்னுக்கே படத்தை ரிலீஸ் பண்ணுறது, ஒரு 2 நாள் 3 நாள் கூடுதலாக வசூல் பார்க்கலாம்ன்ற மனநிலையில் இன்றைக்கி வந்து 15ஆம் தேதி பொங்கல். ஆனால் 12ஆம் தேதி நேற்று தமிழ் சினிமாவில் நேரடி தமிழ் படங்களை 3 படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலமாக தயாரிப்பில் இருந்த சிவகார்த்திகேயன் நடிச்சிடக்கூடிய அயலான் படம், ரஜினி முருகன் படத்துக்கு பின்னாடி அவருக்கு பொங்கல் அன்னைக்கு வெளியாகக்கூடிய படம் அயலான். ஏன்னா சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் ஒரு வணிக மதிப்பு, ஒரு கமர்ஷியல் ஹீரோ, குடும்பங்கள் கூட்டமாக வந்து படம் பார்க்கக்கூடிய ஒரு கதாநாயகனை மாற்றினது ரஜினி முருகன். அந்த ரஜினி முருகன் படத்தில் தான் அவர் வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக அவருடைய சம்பளம் கூடுச்சு. அதுக்கு பின்னாடி தான் அவர் தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத நடிகராக கதாநாயகனாக மாறினார். சிவகார்த்திகேயனை வந்து பொங்கலுக்கு வெளியாகிருக்கக்கூடிய 2வது படம் அயலான். அதே மாதிரி தனுஷ் தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் தொடர் வெற்றி படங்களில் மட்டுமே அடிச்சிட்டுக்கூடியவர், பன்முகத்தன்மை கொண்ட நடிகர் என்பதை கடந்த ஒரு திரை போராளின்னு சொல்ல முடியும் தனுஷை. எந்த கேரக்டராக இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு 200% தன்னை ஒப்பு கொடுத்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். அசுரன், கர்ணன், இந்த 2 படங்களை தொடர்ந்து இவர் இப்போ நடிச்சிருக்க இந்த படமும் கேப்டன் மில்லரும் அதே சாயலில் தான் இந்த படமும் வந்திருக்கு. அதே கோயில்பட்டி மலைப்பாங்கான இடங்களில் படத்தினுடைய திரைக்கதை மாறி இருக்கு, அவ்வளோதான். மலைவாழ் மக்கள் உரிமைக்காக. ஏன்னா கேப்டன் மில்லர் பேசியிருக்கக்கூடிய அரசியல் என்பது இன்றைக்கி இருக்கக்கூடிய அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அந்த கும்பாபிஷேகத்தில் வந்து யார் ராமர் சிலையை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விவாதமே இன்றைக்கி சர்ச்சை பூரி ஜெகநாதர் கிளப்பியிருக்காரு, மோடி வந்து வைக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ அதே மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி கேப்டன் மில்லரில் சுதந்திர போராட்ட சம்மந்தப்பட்ட திரைக்கதையாக இருந்தாலும் அதில் இன்றைக்கி நம்ம அதாவது சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி இன்றைக்கும் வெகுஜன மக்கள் சந்தித்து கொண்டு வரக்கூடிய ஆதிவாசி மக்கள், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள், சனாதன தர்மம், இப்படி பல்வேறு தீண்டத்தகாத விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு சுதந்திர போராட்டம், மலைவாழ் மக்களுக்கான போராட்டத்தில் கோயிலை கட்டுறது நன்மலாக இருந்தாலும் உள்ளே போக முடியலை. இந்த பல்வேறு விஷயங்களை, சமகால அரசியலை படத்தில் இயக்குனர் பேசியிருக்கார். அதே மாதிரி அயலானும் ஒரு வகையில் பார்த்தோம்னா அது வந்து குழந்தைகள், குடும்பங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும், பூமியினுடைய காலநிலை மாற்றம், இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இப்போ நம்ம நேரடியாக சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் பூமி என்பது வந்து மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, அந்த பூமியில் வாழக்கூடிய சாதாரண கரப்பாம்பூச்சிலேருந்து எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படிங்கிற கருத்தை முன்னிறுத்தி இந்த பூமி பந்தை அழித்து கோடீஸ்வரனாக பஞ்சம் பாரிக்கணும் நினைக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கும் ஒரு வேற்றுக்கிரக ஏலியன் நடக்கக்கூடிய அதுக்கு துணை செய்யக்கூடிய சிவகார்த்திகேயன். எப்படித்தான் அந்த ஒரு வகையில் பார்த்தோம்னாக்கா அயலானும் அரசியல் பேசிய படம் தான். அதே மாதிரி 3வது படமாக வந்திருக்கிறது வந்து சாப்டர் மிஷன் 1. இது வந்து லைக்கா ப்ரொடக்ஷனில் வந்து ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய படம். அருண் விஜய் இந்த படத்தில் நடிச்சிருக்கார். கிட்டத்தட்ட நீண்ட காலமாக அயலான் படம் மாதிரியே இது வந்து லைக்கா நிறுவனத்தினுடைய தயாரிப்பு குடோனில் முடங்கி கிடந்த ஒரு படம். இந்த பொங்கலுக்கு ஏற்கனவே லால் சலாம் ரஜினி நடிப்பில் வரக்கூடிய படம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சூழலில் அவருடைய மருமகன் நடித்த கேப்டன் மில்லர் வர்றதுனால
நேரடி மோதல் வேண்டாமே அப்படின்றதுனால அவர் அந்த படத்தினுடைய ரிலீஸ் தள்ளி வச்சு அவருடைய பணிகளையும் தாமதப்படுத்தி தள்ளி வச்சுருக்காங்க. இப்போ பிப்ரவரி 9 வரப்போகுது. அந்த வெற்றிடத்தை புல் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காகத்தான் நீங்கள் மிஷன் சாப்டர் ஒன்று வந்து அது வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஓடாதுன்றது லைக்காவுக்கே தெரிஞ்ச இந்த பொங்கல் ரேஸில் விடுவோம் வர்றது வரட்டும் மட்டும் படம் விட்டுருக்குறாங்க. இது வந்து பிரிட்டிஷ் லண்டனை மையமாக கொண்டு அங்கே கிடைக்கக்கூடிய அங்கே முழுக்க முழுக்க படப்பணி நடத்தினா அதுக்கு ஒரு குறைந்தபட்ச மானியம் என்பது அந்த அரசாங்கம் தரும். அந்த மானியத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட இந்த படம். இந்த படத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜெயில், ஒரு ஆஸ்பத்திரி, இதை மட்டுமே மையமாக வச்சு தீவிரவாதிகளுக்கு எதிரான அரண் விஜய் நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்தை மையமாக கொண்டு வரக்கூடிய படமாக சாப்டர் மிஷன் ஒன்று வந்திருக்குது. இது இல்லாமல் இந்த போட்டிகளோடு விஜய் சேதுபதி நடித்த மேரி கிறிஸ்மஸ், இது நேரடி தமிழ் படம்னு நம்ம சொல்ல முடியாது. இந்தியில் எடுக்கப்பட்ட படம், தமிழில் விஜய் சேதுபதி இருக்கிறதுனால இந்த படம் தமிழில் வெளியாகி இருக்குது. இதுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு குறிப்பிட்ட ஏ சென்டரில் மட்டும்தான் இந்த படத்திற்கான திரையரங்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. இந்த பொங்கல் போட்டியில் பார்த்தோம்னாக்க அயலான், கேப்டன் மில்லர், இது ரெண்டு மட்டும்தான் நேரடி போட்டி. சிவகார்த்திகேயன் தனக்கு ஈக்குவலாக வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுல தொடக்கம் முதலே காய்நகர்த்து வரக்கூடிய தனுஷ் இந்த பொங்கல் போட்டியில் சிவகார்த்திகேயன் படத்தை ஜெயிக்கணும் அப்படின்ற மோட்டிவில் தான் கேப்டன் மில்லரும், கேப்டன் மில்லருக்கு ஈக்குவலாக நான் இருக்கேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக சிவகார்த்திகேயன் ரெண்டு பேருமே சமூக வலைத்தளங்களில் ஒரு தீவிரமான விளம்பரத்தை மேற்கொண்டாங்க. ஆனால் இதையெல்லாம் கடந்து இவங்க என்னதான் சோஷியல் மீடியா அல்லது ட்விட்டர், யூடியூப் மாபியாக்கள் என்னதான் படம் சூப்பர் டூப்பர் அப்படின்னு மார்க் போட்டால் கூட இந்த படத்தினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது பொதுமக்கள்கிட்ட தான் இருக்குது. 12, 13, 14 இந்த 3 நாட்களும் சிவகார்த்திகேயன், தனுஷ் ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்குறாங்க. இந்த ரெண்டு படத்துக்குமே நேற்று வந்து தமிழ்நாடு முழுவதும் கேப்டன் மில்லருக்கும் அயலானுக்கும் வசூலை பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட சமபலத்தில் தான் வசூலாகி இருக்கு. 15ஆம் தேதி தான் இந்த படங்களுடைய ஒரிஜினல் வெற்றி தோல்வி என்பதை தீர்மானிக்கப்படும். குடும்பங்கள் என்றைக்கு வந்து திரையரங்குகளுக்கு வந்து படம் பார்க்க வர்றாங்களோ அந்த படம் தான் ஜெயிக்கும். அந்த வகையில் அயலான் படத்திற்கு குடும்பங்களோட குழந்தைகளை கூப்பிட்டு வரக்கூடிய படமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் கேப்டன் மில்லர் குடும்பங்கள் வராது, தனுஷோட ரசிகர்கள், சண்டை படங்களை அதிகமாக பார்த்து ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கான படமாக கேப்டன் மில்லர் இருக்குது. வந்துடக்கூடிய 3 படங்களுமே பார்த்தோம்னாக்க வெவ்வேறு ஜானர், வேறு கதைக்களத்தில் வந்திருக்கு. அதனால் பொங்கல் என்பது திரையரங்குகளுக்கு கல்லா கட்டக்கூடிய படங்களாக அயலானும் கேப்டன் மில்லரும் இருக்குது. அதே மாதிரி வெரைட்டியான சினிமா பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு இந்த 2 படமும் வெவ்வேறான அனுபவங்களை தரும். அதே நேரத்தில் விஜய் சேதுபதி படம் ஒரு மத்தியதர வர்க்கம், வயசானவங்க, இல்லை காதலை நினைச்சு சிலாயிக்கக்கூடிய ஆட்கள், கிளாஸ் மூவி அப்படின்னு சொல்லக்கூடிய ரசிகர்களுக்கான படமாக மேரி கிறிஸ்மஸ் இருக்குது. இருந்த போதிலும் நேரடி தமிழ் படம் என்ற போட்டின்னு பார்க்கும் பொழுது முதலிடத்தில் அயலானு, 2ஆவது இடத்துல கேப்டன் மில்லரும், 3ஆவது இடத்துல மிஷன் சாப்டர் 1ம் இந்த பொங்கலில் வசூலை குவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய வசூல் நிலவரத்தை பார்க்கும் பொழுது அதுதான் நமக்கு தெரியும். ஸோ பொங்கல் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு 5 படம், 8 படம், 10 படம்னு வந்துட்டு இருந்த காலத்தில் கடந்த பொங்கலுக்கு வந்து துணிவும் வாரிசும் வந்து 2 படம் மட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு தமிழகத்தில் மட்டும் ஒரு 300 கோடி ரூபாய் அவங்க பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்தாங்க. உலகம் முழுவதும் இந்த 2 படங்களுமே 600 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலாக எடுத்தாங்க. இந்த பொங்கலுக்கு வந்திருக்கக்கூடிய படங்களில் நீங்கள் நேரடி தமிழ் படம்னு பார்த்தோம்னாக்க அயலான், கேப்டன் மில்லர், சாப்டர் மிஷன் 1, இது இல்லாமல் டப்பிங் படங்களாக வந்திருக்கக்கூடிய மேரி கிறிஸ்மஸ், ஹனுமான்னு ஒரு தெலுங்கு படம், இந்த 5 படங்களும் தமிழகத்தில் வெளியாகி இருந்தால் கூட நேரடி போட்டி என்பது கேப்டன் மில்லரும் அயலானும் மோதும் பொழுது இந்த 2 படங்களுமே கடந்த பொங்கலை போன்று இந்த பொங்கலையும் கிட்டத்தட்ட ஒரு 600லேருந்து 700 கோடி ரூபாயை பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலாக பெறுவதற்கான வாய்ப்புகள் நேரடி தமிழ் படங்கள் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது.
பொங்கல் என்பது பொங்காமல் போயிருமோன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் இந்த பொங்கல் அமோகமான பொங்கலாகவும் பொங்கக்கூடிய பொங்கலாகவும் தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் படம் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கும் இருக்கிறது என்பதுதான். பொங்கல் வாழ்த்துக்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.